அதாவது கொரோனாவோட கொடூரமான ஒரு நோய் வந்துருச்சு, பயங்கரமா பரவிட்டு இருக்குது, எல்லாரும் சாக போறோம், பெரிய லாக்டவுன் வரப்போது, வெயிட் பண்ணுங்க, முக்கியமா குழந்தைங்களை எல்லாம் பயங்கரமா தாக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் இந்த 2 நாள் ஆன்லைன்ல பார்க்கும்போது, ஏன்டா கொஞ்சம் அப்படியே ஆன்லைன்ல சர்ச் பண்ணாவே அதை பத்தின டீடைல் வந்துருமே, ஏன்டா இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் பேசிட்டு இருக்க HMPV அப்படிங்கிற வைரஸை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 2001லயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. அதே மாதிரி இது ஒரு சீசனலா வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி டைம்ல பயங்கரமா நாடு ஃபுல்லா வரக்கூடிய ஒரு சின்ன நோய் தான். இதை வந்துட்டு கொரோனாவோட கம்பேர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இதனால அந்த மூச்சு திணறல் ஏற்படுறது, நுரையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டக்குன்னு வர்றது, சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது, வயசானவங்களுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சளி, தும்மல், காய்ச்சல், இந்த தொண்டை புண்ணு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறனால அதோட கனெக்ட் பண்றாங்க. மத்தபடி அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான நோய் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த சீசன்ல வரக்கூடியதா, நாடு ஃபுல்லா பரவக்கூடியதா, அது சீக்கிரம் பரவும். சோ காய்ச்சல் வர்றவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்துக்கங்க. உங்களுக்கு காய்ச்சல் வந்தா வீட்லயே இருங்க, வெளியே போகாதீங்க. சுடுதண்ணி வச்சு குடிங்க, சுடுதண்ணியில குளிங்க, ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கங்க, நல்ல ஹெல்தியானதை சாப்பிடுங்க, சத்தா இருங்க, சந்தோஷமா இருங்க, சரியாயிடும். இந்த சும்மா பயமுறுத்துறவங்க நம்பாதீங்க, அவங்கள முதல்ல அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க.